அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போதே அருளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகத்தை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. கொஞ்சம் அவர் மாப்பிள்ளை ஆகிட்டாரு, திருமணம் முடிச்சிட்டாரு. அதனால மணக்க வர்றாரு. பார்த்தாலே தெரியுது ஏதோ டிஃப்ரெண்டா நடந்திருக்குதுன்னு சொல்லி. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்கறாங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் திருமணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆட்டாரத்து நீங்க வலிமா கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய நபிமொழி இது. ஆனா இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, முதலாவது பிரார்த்தனையாகவே பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. எனவே நம்ம யாருக்காவது பிரார்த்திக்கிறதா இருந்தாலும் முதல்ல பரக்கத் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே நேரத்தில் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்றுதான் நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். செல்வம் கிடைக்கணும்ங்கிறத விட பரக்கத்து கிடைப்பதுதான் நமக்கு தேவையானது. ஏன்னா